ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 13 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜய் எல்லாருமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ விஜய் வந்து சாரதா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணு மேல ஒரு கம்ப்ளைண்ட் அத்தை. உங்க பொண்ணு வந்து நல்லா இருப்பா, என்னை வந்து நல்லா வச்சு பார்த்துட்டே இருப்பா. திடீர்னு உங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, எதனாச்சும் பிரச்சனைனா இப்படி என்னை போட்டு பாடாப்படுத்திடுவா அப்படின்னு இப்போ காவேரி வந்து விஜய் அப்படியே அடிக்கிறாங்க. பார்த்தீங்களா அத்தை எப்படி பண்றானோடனே இப்போ சாரதா திட்டுறாங்க. இப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, "ஆமா அத்தை, உங்க மூத்த பொண்ணுகிட்டயும் கொஞ்சம் சொல்லி வைங்கன்னோனே" இப்போ கங்காவும் அடிக்கிறாங்க. அப்புறமா சாரதா கிட்ட வந்து பாட்டி சொல்றாங்க, "இவ மட்டும் அப்படியா? அவளையும் இவளையும் என் பையனை போட்டு எப்படி அடி அடின்னு அடிப்பா தெரியுமான்னோனே" எல்லாருமா ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ராகினி வந்து தாத்தா கிட்ட எங்க அப்பா பார்ட்டி வைக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லி போய் வெண்ணிலாவ பார்க்குறாங்க. அங்க வெண்ணிலா பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்ப உடனே ராகினி, "என்னப்பா இவங்க இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னோனே" அவ அப்ப கையில வச்சிருக்கிற பேப்பர பாரு அப்படின்னு சொல்லும்போது, அதுல விஜயோட அந்த ஃபோட்டோ இருக்கு. இப்ப ராகினி வந்து வெண்ணிலா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபோட்டோல இருக்கிறார்ல, அவர் கூட உங்கள நாங்க சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னோனே, அவங்க வந்து சிரிக்கிறாங்க. "பாத்தீங்களாப்பா இவங்களுக்கு தெரியுது போல" அப்படின்னோனே, "இப்பவுமே நம்ம கூட்டிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லி ராகினி சொல்லும்போது, "இல்லம்மா அவங்க வந்து ப்ரூஃப் கேட்குறாங்க. அதனால நம்ம காலையில போய் விஜய் கிட்டயே சொல்லிரலாம். அவரே வந்து கூட்டிட்டு போட்டும். அவர மட்டும் இவங்களுக்கு நல்ல அடையாளம் தெரியுதுல்ல, அத விட வேற என்ன ப்ரூஃப் வேணும்?" அப்படிங்கிற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ராகினி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இல்ல விஜய் கிட்ட சொல்லக்கூடாது. காவேரி கிட்ட சொல்லி, காவேரி தான் விஜய் கிட்ட போய் சொல்லணும்னோனே" "ஏம்மா அவள துடிக்க விட போறியான்னோனே" "ஆமா இனிமே அவ வந்து நிம்மதியாவே இருக்கக்கூடாது" அப்படிங்கிற மாரி இவங்க பிளான் பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்ல வந்து குமரன் எல்லாருமா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, "இனிமே என்ன எல்லாரும் காஸ்டியூம் டிசைனர் குமரன் தான் கூப்பிடணும்" அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வராங்க. அப்ப விஜய் வந்து விஜய் கிட்ட வந்து கேட்கறாங்க இந்த மாரி, "இவ்வளோ செஞ்சும் எனக்கு திருப்தியே ஆகல. ஏதோ குறை இருக்க மாரியே இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்களே, இப்ப திருப்தி ஆயிட்டீங்களா?" அப்படின்னோனே, விஜய் சொல்றாரு, "இல்ல எனக்கு இன்னும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரவே இல்ல" அப்படின்னோனே, "ஏங்க எனக்கு இந்த மாரிலாம் யாருமே பண்ணுனதே இல்ல. நீங்க இவ்வளோ தூரம் பண்ணியும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரலங்கிறீங்க. நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் திருப்பி?" அப்படின்னு கேட்கறாங்க காவேரி. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "என் கூடவே இருந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கைய எடுத்து அவரோட தோள்ல வச்சு வைக்கிறாங்க. அப்படியே 2 பின்னாடி வந்து அம்மாடி அம்மாடி அந்த சாங் போட்டிருக்காங்க. அழகா ஒரு ஹார்ட் போட்டு அப்படியே அந்த பீட் போடுற மாரி சூப்பரா ஒரு எண்டிங் குடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு. தேங்க் யூ.